நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் தியாகராஜா குளத்தூர்ல பேசுகிறேன். இதனுடைய ஸ்ரீ மாத்திரை நமக இதனுடைய 1233வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோம குலாம்பிகான்ற ஒரு ரூபம், பஞ்சலோக விக்கிரகம். இது 1.5 அடி உயரம் இருக்கும். அது அந்த காலத்துலேயே 60,000 ரூபா ஆச்சுது. இது பண்ணி அரியத்துறை கொடுத்து 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சுது. என் குருமாத்தா கூட அதுக்கு 10,000 ரூபா கொடுத்தா அந்த காலத்தில் இருக்குது பண்ணும்போது. இது பாருங்கள், இடது கையை ஊனினா மாதிரி இருக்கும், வலக்கையில் புஷ்பம் வச்சுட்டுருக்க மாதிரி இருக்கும், வலது முட்டியை கொஞ்சம் தூக்கினா மாதிரி இருக்கும், இடது காலை தொங்க விட்டுருப்பான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ்? இவளுக்கு தான் போக சக்தியும் பேர். கருவறை உள்ளேயோ அல்லாது அர்த்த மண்டபத்திலேயோ இவளுக்கு வாசம். அவங்களுக்கு பெரிய பெரிய கோவில், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். நம்ம பட் அரியத்துறையில் சின்ன கோவிலாக இருந்தால் கூட நல்ல அற்புதமான சில வடிவங்கள்லாம் அவங்க வந்து இந்த பேக் சைடு போஸ்டர் பாருங்கள். சோமகுலாம்பிகா போகசக்தின்னு பேர் அவளுக்கு. இது ஏன் மாமா அந்த டாபிக் எடுத்தாருன்னு முதல்ல வந்து சிவசாஸ்திராம தான் எடுக்கிறேன் பார்த்தேன் நான். ஸோ நான் நாட் ப்ரிப்பேர்டு எட்டு. ஸோ ஒரு தடவை என்ன பேசுகிறோம் டாபிக் ரிவ்யூ பண்ண பிறகு தான் பேச முடியும். ஸோ சிவசாஸ்திராமத்தை நாளைக்கு தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி இதை பேசிடலாம் அப்படின்னு எடுத்தேன். ஃபோட்டோஸ் இருந்து நல்ல காலம் அரியத்தூரில் இதை பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் ரொம்ப அழகான கும்போணத்து சுவாமி சபதியாக பண்ணி கொடுத்தார். ராமதாஸ் ஒருத்தர், திரு செந்தில்நாதன் கடைன்னு இருக்குது கந்தசாமி முதல் கோவில் பக்கத்தில். அந்த ஷாப் மூலமாக தான் அவள் மீடியேட்டர். ஷவா மூலமாக தான் விற்கிற பண்ண சம்படியாக சொல்கிறத ஃபாலோ அப்பு. நம்ம டைரெக்டாக அந்த பார்ட்டிகிட்ட போயிட்டோன்னா என்ன பிரச்சனைன்னா, ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது நமக்கு. ஏமாத்திருப்பானு தெரியாது. ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் பண்ணிவிட்டு யார் கும்போணத்தை போய் நிற்கிறது. ஸோ அதனால் செந்தில்நாதன் சசிகுமார்னு இருக்கார் ஓனர், நல்லா டெய்லி ஃபாலோ பண்ணி ஏற்பாடு பண்ணுவார். அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அந்த டைம் ஆஃப் டெலிவரி ஹர்ட் வைப்பேன் எவ்வளவு. ஸோ இந்த சோமகுலாம்பிகையினுடைய தாத்பரியம் என்ன, ஆம்பளை குழந்தை ஆக்சுவலாக பகுபுத்திர லாபம் தான் சொல்லியிருக்கு. வேத வாக்கியத்தை சொல்லும்போது 10 பிள்ளை குழந்தை 10 கவன் இருக்குது. ஒத்துப்பாடாது எனக்கு. பிள்ளைகள்லாம் இந்த மலிவாக எடுத்துப்போ, பொன் குழந்தைகளில் கல்யாணம் பண்ணிக்க வழி இல்லை. ஸோ இந்து பொண்ணாக கிடச்சா போதுங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி காலங்கள் இப்படி ஆகிடுத்து. இப்போ பெண் குழந்தை வேணும் ஆசைப்படுறா சில பேர் ராத்தில். சில பேர் ராத்தில் சாபம் மாட்ட பொன் குழந்தையே பிறக்காது, பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவா என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி கோவிலை தேர்ந்தெடுத்து எங்கே இந்த சோமகுலாம்பிகைன்னு இருக்காளோ அது போகசக்தின்னு இருக்கோ அந்த அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும். பட்டு புடவை வாங்கி காலில் மெட்டி கட்டி கொலுசு இதெல்லாம் வாங்கி போட்டு அதுக்கும் அந்த விக்கிரகத்தை, இந்த மூலஸ்தான விக்கிரகத்துக்கும் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி இது அந்த யதாஸ்தான பிரதிஷ்டாபயாமின்னு அனுப்பிச்சிட்டா கோவிலை ஒரு தடவை சுத்தணும் உள்ள. அது மாதிரி பண்ணால் கட்டாயம் ஒரு குழந்தை பிறந்தணும் சாஸ்திரம் சொல்கிறது. பெண் குழந்தை வேணுன்றவா என்ன பண்ணணும்னா, இந்த போகசக்தி என்ற சோமகுலாம்பிகைக்கு தான் அபிஷேகம் பண்ணணும். தனியாக அபிஷேகம் பண்ண மாட்டா, ஈஸ்வரனோட சேர்த்து வச்சு பண்ணணும். மூலஸ்தான ஈஸ்வரனோட இவளையும் வச்சு பண்ணி இவளுக்கு எல்லாம் மாலையெல்லாம் சாத்தி, மூலஸ்தான அம்பாள்கிட்ட போகக்கூடாது, இந்த அம்பாளை வச்சு தான் பண்ணணும். ஹோமங்கள்லாம் பண்ணி இவளுக்கு திருமாங்கை தாரணம் பண்ணணும், பட்டுப்புடவையெல்லாம் சாத்தணும், மாலையெல்லாம் சாத்தி, நீ பொன்னாப்பருடைய மன கட்ட சத்தியமாக கொண்டு பிறந்த 10ஆம் மாதத்தில். இது வந்து ஆகமங்கள் சொல்கிறது. யாராவது பெண் குழந்தை வேணும் ஆசைப்படுறதா? இப்போ வந்து பெண் குழந்தை ரொம்ப டிமாண்டு. இப்போ ஒரு வருஷம் வரதட்சணை தரணும், அது எடுத்துப்படலாம். ஏதோ சில கேஸஸ் படிக்கிறோம், ஸ்டேட் கேசஸ். ஜென்ரலாகவே பெண் குழந்தை பிறந்தால் தான் வீடு அழகு.
கோலம் போடுறது, குரு சத்தம், பட்டுப்புடவை சர திறக்க வர்றது, பட்டுப்பாடை கட்டி ஓடுறது, இதெல்லாம் பொன் குழந்தைகள் தான் அழகாக இருக்கும். வீட்டில் எல்லாம் தடிமாடாட்டம் வந்து இப்போ பிஷாக்கு பிறகு திருண்டு பாட்டு விளையாடி இருந்தால் ஆம்பளை குழந்தை ஓரளவுக்கு தான். ஃபைனலி எஸ் பீன் கண்ட்ரோல் பை த கேர்ள். ஸோ பெண்கள் தான் வந்து நாட்டின் கண்கள். வீட்டிலையும் சரி, எந்த ஜாதி எந்த வேதமாக இருந்தாலும் சரி, அவள் இல்லைன்னா வீடு பரிமளிக்காது. ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் வேணும். ஸோ இந்த சோமகும்பல குலாம்பிகைன்ற இந்த போகசக்திக்கு இதெல்லாம் பண்ணால் அந்த ஆற்றுல கட்டாயம் பொன் குழந்தை பிறக்கும். நிறைய பேர் கேட்குறாள, பொன் குழந்தையே இல்லை எங்கள் ஆற்றுல, 3 ஜெனரேஷன் நான் பார்க்குறோம், யாருக்கு எல்லாரும் புள்ள தான் பிறந்திருக்கு, இதுவே இல்லையேன்ற. ஏன் நடக்கிறதுனா சில சாபங்கள் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த மாதிரி பழைய சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் பண்ணலாம். அதை இந்த போகசக்தியை வாங்கி பிரதிஷ்டை பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கு கொலுசெல்லாம் போட்டு அப்படி பண்ணணும் அதை. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே தனி அழகு வந்துடும். ரெண்டு இது காமிக்கிறேன், 2 போட்டா காமிக்கிறேன் பாருங்க. சிற்பியோட டிராயிங் வச்சு பண்ணியிருந்தது. அந்த காலத்து சும்மா இல்லை, ஒவ்வொன்றும் பார்த்து பெரியவாள்லாம் வந்து திஸ் இஸ் மென்ட் ஃபார் திஸ், திஸ் இஸ் மென்ட் ஃபார் தட்னு பண்ணியிருக்கா. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஸோ அது பண்ணாமல் எதையோ நினச்சிட்டு அவளை நினச்சிட்டு உமி அடித்தாங்க மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம பண்ணுற காரியங்கள். ஸோ பெண் குழந்தை வேணுன்றவா இந்த சோமகோகுலாம்பிகை பிரதிஷ்டை பண்ணுங்க. இல்லை இருக்கிற கோவில் அபிஷேகம்லாம் பண்ணி பட்டு புடவையே சாத்தணும், வெள்ளி கொலுசு வாங்கி போடணும், மெட்டி வாங்கி போடணும், திருக்கல்யாணம் பண்ணணும். ஈஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணும்போது கூடையே அப்பாவுக்கு மணிவா பக்கத்தில் வச்சு. இப்போ அரியத்தூரில் அப்படியே இருந்தது கருவறையில். இப்போ ரீசெண்டாக ஒரு போன வருஷத்தில் என்ன பண்ணிட்டான்னா, மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமாம்மா உள்ளன்னு சொல்லி இந்த கூண்டில் கொண்டு வச்சுட்டான். சரி, அவனுடைய ஈஸிக்காக ஊர்கள் நான் படிக்க முடியும். சரி, நம்ம அதில் ரொம்ப தலையிட முடியாது விட்டேன் நான். நம்ம இன்றைக்கி அபிஷேகம் பண்ண எடுத்து வச்சு பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்தந்த இதுக்கு பண்ணணும். அந்த காலத்து சண்முக சிவாச்சாரியார் நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது சொல்கிறது, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு சிவராத்திரியும் போது ஒவ்வொரு சுக்கரவார அம்மன் என்ன, இந்த அம்பாள் என்ன, எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவார் ஒவ்வொரு காலத்துக்கும். ஸோ எல்லாமே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கூண்டு திறந்து 23-24 விக்கிரகங்கள் இருக்குது, எல்லாத்தையும் அங்கேயே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி மாலை சாத்தி புது வஸ்திரம் கட்டி அப்படியே விட்டுறா. அடுத்த வருஷம்தான் அது. வேறு யாராவது பண்ணால் சரி. நடராஜ சிவகாமி, அப்புறம் சோமாஸ்கந்தர், இந்த சோமகுலாம்பிகா, அப்புறம் சுப்பிரமணியர் வெள்ளி தேவி யானை, அப்புறம் வந்து நின்ற நிலையில் இருக்கிற பிள்ளையார், பிஷாடனர், அப்புறம் வந்து நால்வர், அப்புறம் சுந்தரருக்கு பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாரோட சிலை இருக்குது அரியத்தூரில் தனியாக, இந்த நால்வரை தவிர. அது சந்திரசேகர கௌரி, இதுக்கெல்லாம் பழைய சோமாஸ்கந்தர், புதிய சோமாஸ்கந்தர், அதில் மனோமணி இருக்கும், இதுலேயும் மனோமணி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சிடுறான். நம்ம டே டு டே அஃபர்ஸ் நம்ம இல்லைங்க. நம்ம சொல்லிடுறோம் தவிர பண்ணணுன்ட்டு நித்தியப்படுத்தி பண்ண முடியாது. எல்லாருக்குமே கஷ்டம்தான். குருக்கள் வேலைன்னு சாதாரண வேலை இல்லை இது. அவளும் ஒரு அந்த மாமாலாம் சண்முக சிவாச்சாரியாரெலாம் ரொம்ப கனமான சரியெல்லாம் கிடையாது, குள்ளமாக தான் இருப்பார். பட் இந்த விக்கிரகம்லாம் வந்து 30-40 கிலோ ஜாக்கிரதையாக தூக்கி வந்து வச்சு அது ரூமில் வச்சு போட்டின பிறகு தான் அவருக்கு திருப்தி ஆகும் சொல்லுவார் அவர். சரி, நம்ம ஏன் தொந்தரவு பண்ண விட்டுருணும் ஆனது. ஸோ இது தோஸ் ஹூ வாண்ட் த கேர்ள் சைல்டு ஆசைப்படுறவ சோமகுபலாம்பிகைன்ற இந்த போகசக்திக்கு பண்ணுங்க, கட்டாயம் பொண்ணு குழந்தை பிறக்கும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.